தவறான தகவலை முதலமைச்சரும் அமைச்சர்களும் தவறா கொடுத்தது சொன்னது அவை குறிப்பில் நீக்கணும். இது அவை உரிமை மீற செயல் அப்படிங்கிறத அது சொல்ல போறேன்னு ஆரம்பிக்கல. சரி, ஆரம்பிக்கலாமா? லைவ் ஸ்டார்ட் பண்ணீங்களா? முக்கியமான பிரச்சனை. இல்ல வாங்கிக்கலாம். இல்ல புறக்கணிப்பு வெளிநட பண்ணிருக்கிறோம். வெளிநட இது முக்கியமான பிரச்சனை. ஆரம்பிக்கலாமா? நம்முடைய பேரன்பு மிக்க ஊடக நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். சட்டமன்றத்தில் இடஒதுக்கீட்டுக்கான பிரச்சனை குறித்து பேசிய நேரத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது, இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து பேசிய போது பீகார் மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியதை நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்ற உண்மைக்கு மாறான தகவலை சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர் சிவசங்கரன், சட்டத்துறை அமைச்சர் போன்றவர்கள் எல்லாம் இங்கே சொல்லியது உண்மைக்கு மாறான தகவல். அது சட்டமன்றத்தில் இருக்கிற மரபை, விதியை மீறிய செயலாக கருதி அதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் வலியுறுத்தி இருக்கிறோம். இந்த பீகார் மாநிலத்தில் கணக்கெடுப்பு நடத்தினாங்க. அந்த கணக்கெடுப்பு நடத்தியது சரிதான்னு சொல்லி பாட்னா நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அப்ப எவ்வளவு உண்மைக்கு மாறான தகவல் அவையில சொல்றாங்க பாருங்க. பாட்னா நீதிமன்றம், பீகார் மாநிலத்தின் பாட்னா நீதிமன்றம் அங்கே புள்ளி விவரங்களின் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியது சரி என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அவங்க தள்ளுபடி செஞ்சது 65 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்ததுதான் தள்ளுபடி பண்ணாங்க. 50 விழுக்காட்டுக்கு மேல போச்சுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துல தள்ளுபடி செய்ததுன்னு சொல்றாங்க. இல்லவே இல்லை. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வச்சிருக்கிறாங்க பாருங்க. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, பாட்னா உயர் நீதிமன்ற தீர்ப்பு இங்க இருக்கு. ரெண்டும் சரியா இருக்கு. இதுக்கு உண்மைக்கு மாறான தகவலை சொல்லி இருக்கிறாங்க. இதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும். இது அவை உரிமையை மீறிய செயலாகவே நாங்கள் கருதுகிறோம். அதோட அமைச்சர் சிவசங்கரன், சட்டத்துறை அமைச்சர்லாம் அங்க பேசினாங்க. வன்னியர்களுக்கான 10.5 இடஒதுக்கீடு வழங்குவதற்கு சாத்தியமில்லை என்ற பொருளில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் முடியும், அது நடத்தாம முடியாது, அதிகாரம் இல்லைன்னு சொல்லி பேசியிருக்காங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு புள்ளி விவரங்கள் அடிப்படையில் அந்த சட்டத்தின் 2008 புள்ளி விவர சட்டத்தின் அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மாநில அரசாங்கத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த அடிப்படையில சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அதையும் அவையில அதிகாரம் இல்லைன்னு சொல்லி மறுக்கிறாங்க. இதுவும் உண்மைக்கு மாறான செயல். அதே மாதிரி சிவசங்கரன் அமைச்சர் பேசினார். நான் கூட இந்தியாவிலேயே அல்லது உலக அளவில் எடுத்துக்கொண்டால் கூட சமூக நீதிக்கு வழிகாட்டிய தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருந்தாங்கிறதா வரலாறு. நீதி கட்சியினுடைய தலைவர்கள், அதற்கு பிறகு தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர் அரசியலமைப்பு சட்டத்தையே முதல் திருத்தம் கொண்டு வந்து தமிழ்நாடு என்ற வரலாறு தந்தை பெரியாரும் பெருந்தலைவர் காமராஜரும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கலைஞர் இடஒதுக்கீட்டுல எம்ஜிஆர் 50% இடஒதுக்கீடு கொடுத்தாரு. புரட்சி தலைவி அம்மையார் அவர்கள் 69 விழுக்காட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் 9வது அட்டவணையில சேர்த்தாங்க. இப்படி ஒவ்வொரு தலைவர்களுக்கும் சமூக நீதியினுடைய வரலாறு படிப்படியா இருந்திருக்கு, இல்லைன்னு மறுக்கல. இதையெல்லாம் தாண்டி
இன்னைக்கு தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவை தாண்டி இன்னைக்கு உலக அளவில் வழிகாட்டக்கூடிய ஒரு உலக சமூக நீதி பேரறிஞரா, உலக சமூக நீதி காவலரா தமிழ்நாட்டில் ஒருத்தர் தோன்றி இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாரு. அவர் யாருன்னா அவர் தான் அமைச்சர் சிவசங்கர். இவர் பேச்சு சாதாரணமான பேச்சு அல்ல. எங்க பேசுறது? இது சட்டமன்றம். இன்னைக்கு தேர்தல் பிரச்சார கூட்டமா இருக்கலாம், அல்லது ஒரு தெருமுனையில போய் நின்றுக்கிட்டு யாரு வேணாலும் பேசலாம். மூன்றாம் தர பேச்சாளர்கள் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம். ஆனா அவையில பேசுவதற்கு உண்மையை பேசணும், சரியா பேசணும். அப்படி பேசாம சிவசங்கரன் இன்னைக்கு மூன்றாம் தர பேச்சாளரை போல, நான்காம் தர பேச்சாளரை போல ஒரு சந்தையில அல்லது முச்சந்தியில் நின்று பேசுவதை போல சட்டமன்றத்தில் பேசுறாரு. இன்னைக்கு எங்க மருத்துவரையா அவர்கள் பதவிக்கு போகாமலே போராடியே 6 இடஒதுக்கீடுகளை பெற்றுக் கொடுத்தார். அது வரலாறு. நிறைவேற்றியது மத்திய அரசு, மாநில அரசா இருக்கலாம். அதுக்கு காரணமானவர் மருத்துவரையா. எப்படி காரணமானவர்னு சொன்னா, இன்னைக்கு பிற்படுத்தப்பட்டவர்கள் இடஒதுக்கீட்டிலிருந்து மிக பிற்படுத்தப்பட்டவர்கள் இடஒதுக்கீடு 20 விழுக்காடு வர்றதுக்கு மருத்துவரையாவினுடைய 10 ஆண்டு கால போராட்டம், 1.5 லட்சம் பேர் ஜெயிலுக்கு போய் 21 உயிர்களை பலி கொடுத்து மிக பிற்படுத்தப்பட்டியலில் 20 விழுக்காடு கலைஞர் வழங்கினார். இது ஒரு வரலாறு. இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு, இது கேட்டது, போராடினது மருத்துவரையா. இஸ்லாமியர் இடஒதுக்கீட்டுக்காக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் 7 மாநாடுகளை நடத்தினோம், மண்டல மாநாடுகளை. இறுதியில திருச்சியில மருத்துவரையா பேசுறாரு. பேசும் பொழுது நான் எழுத சொன்னேன், ஐயா இனிமேல் மாநாடு வேண்டாம், இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீட்டுக்கு போராட்டம்னு சொன்ன உடனே அன்னைக்கு ஐயா பேசினாரு, இனி முதலமைச்சர் கலைஞர் அவர்களே இஸ்லாமியர் இடஒதுக்கீடு கொடுக்கலன்னு சொன்னா நானே தலைமையேற்று களமிறங்கி போராடுவேன்னு சொன்னார். அடுத்த நாள் காலையில 7:30 மணிக்கு கலைஞர் என்கிட்ட பேசுறாரு, மணி உங்க டாக்டருக்கு உங்களுக்கு வேலை இல்லையா மணி, இஸ்லாமியர்கள் ஏன் இப்படி தூண்டி விடுறீங்கன்னு கேட்டாரு. இல்லைனா இஸ்லாமியர்கள் அதிகம் படிக்காதவங்கள வேலையில் இல்லாத இடஒதுக்கீடு வேணும்னு சொன்ன பின்னாடி வாகமணி நேரில் பேசலான்னாரு. என்னை அழைச்சி பேசினார். அதற்கு பிறகு இஸ்லாமிய தலைவர்கள் அழைச்சி பேசி அதற்கு பிறகுதான் 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு. இதுக்கு காரணம் மருத்துவரையா. நான் அதிகமா பேசுறேன்னு தயவுசெய்து தப்பா நினைக்காதீங்க, உண்மையை சொல்லுங்கிறது தான் சொல்றது வெளிப்படையா. அருந்ததியர் இடஒதுக்கீடு, அடித்தட்டுல வாழக்கூடிய மக்கள் அவங்களுக்கு இடஒதுக்கீடு மாநாடு நடத்தணும். உயர் நீதிமன்றத்தில் பாமக வழக்கு போட்டோம், நடக்கல. மருத்துவரையாவும் பேசி பார்த்தார், நானும் பேசி பார்த்தோம். அருந்ததியர்ல 3 சமுதாய சங்கங்கள், ஜாதி சங்கங்கள், அவங்கெல்லாம் அழைச்சி பணிக்கிற ஓட்டில் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்ப கலைஞர் உடனே போன் பண்ணி நேரில் வாங்க நான் போனேன். ஏமனி இந்த அருந்ததியர்களை இப்படிலாம் தூண்டி விடுறீங்க? தூண்டி விடல, அவங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு சொன்ன உடனே நாளைக்கு அருந்ததியர்கள்லாம் கூட்டிட்டு வாங்க அந்த தலைவர்கள்னு சொல்லி கோட்டையில் இதே தலைமைச் செயலகத்தில் என்னை வச்சு பேசினாரு. எவ்வளவு கொடுக்கலான்னு நீங்களே முடிவு பண்ணுன்னு சொன்னோம். அப்புறம் 3 விழுக்காடுன்னு அறிவிச்சாரு. மருத்துவரையா சொன்னாருன்னு சொன்னேன். இப்படி மருத்துவரையாவும் பாட்டாளி மக்கள் கட்சி அருந்ததியர் இடஒதுக்கீட்டுக்கு காரணம். இப்படி தமிழ்நாட்டில் இன்னைக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு, இது மருத்துவரையா பாட்டாளி மக்கள் கட்சி. தமிழ்நாட்டில் 4 இடஒதுக்கீடுகளை பெறுவதற்கு காரணமாக இருந்தவர் மருத்துவரையா. அதே மாதிரி மத்திய அரசுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேற்றுக்கு தான் விபி சிங் பிறந்த நாள், அவரை போற்றுவோம். விபி சிங் மத்திய அரசின் வேலை வாய்ப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஓபிசிக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார். ஆனா படிப்பதற்கு இடஒதுக்கீடு இல்லை. அத மத்திய அரசுல பாமக இடம்பெற்றிருந்த நேரத்துல கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டம், யூபிஏ கூட்டம், அந்த கூட்டத்துல மருத்துவரையா கலந்துகிட்டு வேலைக்கு போறதுக்கு விபி சிங் கொடுத்தாரு. படிக்கிறதுக்கு இடஒதுக்கீட்டு இல்லையே, மத்திய அரசு கல்வி வற்புறுத்தி சண்டை போட்டு அன்னைக்கு இருந்த அம்மையார் சோனியா காந்தி உள்ளிட்ட தலைவர்கள், அதுல கலந்துகிட்டவரு நம்ம டிஆர் பாலு, நம்ம தயாநிதி மாறன், இவங்களுக்கு தெரியும், சிதம்பரத்துக்கு தெரியும். அப்படி மருத்துவரையாவினுடைய கோரிக்கை ஏற்று அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானம் போட்டு நாடாளுமன்றத்தில் சட்டமாக்கி இன்னைக்கு மத்திய அரசு கல்வி நிறுவனங்கள்ல 27 விழுக்காடு பெற்றதுன்னு சொன்னா மருத்துவரையா காரணம். அதே மாதிரி இன்னொரு உண்மை உங்களுக்கு தெரியாது, பட்டியலின மக்கள், எஸ்சி மக்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் மருத்துவ பட்ட மேற்படிப்புல இடஒதுக்கீடு இல்லை. அந்த இடஒதுக்கீடு வேணும்னு நீண்ட காலம் போராடிக்கிட்டு இருந்தாங்க. மருத்துவர் அன்புமணி அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்துல தான் அந்த சட்டத்தையே கொண்டு வந்து அவர்
மருத்துவ பட்ட மேற்படிப்பில் பட்டியலின மக்கள் எஸ்சி மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் எஸ்டி மக்களுக்கும் இடஒதுக்கீடு 15/7 22 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கியது மருத்துவர் அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி. அதை ஏற்றுக்கொண்டு பூட்டா சிங் பாராட்டு விழாவை நடத்தினார். அன்னைக்கு SC/ST ஆணையத்தினுடைய தலைவர் பூட்டா சிங். இதெல்லாம் குறிப்பிடுவதற்கு காரணம், பதவிக்கு போகாமலே பாட்டாளி மக்கள் கட்சியை நடத்தி கொண்டு போராட்டத்தின் வாயிலாக பல மாநாடுகளின் வாயிலாக இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்த மருத்துவரையா அவர்களை பார்த்து இன்னைக்கு அமைச்சர் சிவசங்கரன் கொச்சைப்படுத்துறாரு. வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோங்கிற மாதிரி. அது எப்படி இருக்குதுன்னு சொன்னா, மிக உயர்ந்த மலை, இமயமலை, எவரெஸ்ட் சிகரம், அதுக்கு அடியில போய் நின்றுட்டு பேசுற மாதிரி. ஒரு இமயமலையினுடைய அடிவாரத்துல போய் நின்றுட்டு நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். மலைக்கு அடியில போய் பேசுறாரு யாரு? சிவசங்கரன். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நான் சொன்னேன், நீதி கட்சி காலத்துல இருந்து தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வழிகாட்டியவர்கள். இந்தியாவில் இன்னைக்கு அம்பேத்கர், மகாத்மா புலே போன்ற தலைவர்கள் சமூக நீதிக்கு வழிகாட்டியவர். இவங்க எல்லாம் மிஞ்சிய தலைவர் தான் உலக சமூக நீதி பேரறிஞர், உலக சமூக நீதி காவலரா நம்ம அமைச்சர் சிவசங்கரனை பார்க்கிறேன். அவர் சொல்லியிருக்காரு, வன்னியர்களுக்கு 10.5க்கு மேல இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. நாங்க இல்லவே இல்லைன்னு சொல்றேன். சிவசங்கரனுக்கு, அமைச்சருக்கு சொல்றேன், முதலமைச்சருக்கு சொல்றேன், தமிழரசுக்கு சொல்றேன், தமிழக அரசுக்கும் சொல்றேன், 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு மேல 10.5க்கு மேல இடஒதுக்கீடு குரூப் 1. குரூப் 1ல பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பதவி, டிஎஸ்பி, டெப்டி கலெக்டர் உள்ளிட்ட ஏராளமான பதவிகள் இருக்கு, நிறைய இருக்கு. நான் சொல்றேன், அதுதான் நாளைக்கு IAS IPS வர்றாங்க. அப்படி குரூப் 1 பதவி, இந்த உயர்ந்த பதவிகள், முக்கியமான பதவிகள்ல 10.5க்கு மேல வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைச்சிருந்தா இந்த GK மணி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இன்றே ராஜினாமா செய்கிறேன், நிரூபித்தார். பொது வாழ்க்கையிலிருந்து விலகிக் கொள்கிறேன். ஆனால் சொன்ன அமைச்சர் சிவசங்கரன் அதோடு பேசிய அமைச்சர்கள்லாம் நிரூபிக்கலன்னு சொன்னா அமைச்சர் பதவி ராஜினாமா செய்வார்களா? பொது வாழ்க்கையிலிருந்து விலகுவார்களா? விலக வேண்டும். இது ஒரு பெரிய சமுதாயத்தினுடைய பிரச்சனை, இடஒதுக்கீடு பிரச்சனை. இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்தது தமிழக அரசு தான். பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணை அமைச்சது தமிழக அரசு தான். எதுக்காக? 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்காக 3 வருஷமா பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிட்டு இப்ப கடைசி நேரத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாதான் வழங்கப்படும். நடத்துறதுக்கு அதிகாரம் இருக்க, எடுக்கலாமே, எடுத்துட்டு கூட கொடுக்கலாம். ஏன் 3 வருஷமா எழுத்தீங்க? இதுதான் பெரும்பான்மையாக வாழக்கூடிய வன்னியர் சமுதாய மக்கள் மத்தியில இன்னைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி, வேதனை, கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது. சமூக நீதியில ஆர்வம் உள்ளவர்கள்லாம் இதை பெரிய கொந்தளிப்பா பாக்குறாங்க. இன்னொன்றை கேட்டுக்கொள்கிறேன், இப்படி ராஜினாமா பண்றது ஒரு பக்கம், நான் தமிழக அரசையும் அமைச்சர் சிவசங்கரன் அவர்களையும் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டு புள்ளி விவரத்தை ஒரு வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும். நாட்டு மக்களுக்கு தெரியும் வன்னியர்களுக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு கிடைச்சிருக்குது. குரூப் 1, குரூப் 2, இப்படி உயர்ந்த பதவிகள், எல்லா பதவிகள்லையும் எவ்வளவு கிடைச்சிருக்கு வெள்ளை அறிக்கையா வெளியிடணும். அப்புறம் சமூக நீதிக்கு வித்திட்ட மாநிலம், அடித்தள மாநிலம் அரசுன்னு இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு, இன்னைக்கு பிற்படுத்தப்பட்டவர்கள்ல நாயுடு, நாடாறு, செட்டியாறு, முத்தரையர், முக்குளத்தோர், குங்குவேலாளர் கவுண்டர், வேட்டுவ கவுண்டர், எல்லா 104 சாதிகளுக்கு மேல இருக்கிறாங்க. அப்ப அந்த சாதிகளுக்கு அநீதி இருக்கிறது BC இடஒதுக்கீட்டுல. இதை நான் சட்டமன்றத்தில் பலமுறை பேசியிருக்கிறேன். BC இடஒதுக்கீட்டை பல தொகுப்புகளாக பிரித்து கொடுங்கள், கம்பார்ட்மெண்ட் ரிசர்வேஷன் கொடுங்கன்னு சொன்னோம். சட்டமன்றத்தில் பேசிட்டு தான், வன்னியர்களுக்கு மட்டும் கேட்கல, அவங்களுக்கும் கேட்கிறோம். இப்ப கேட்கிறேன், இந்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு 30 விழுக்காடு, இஸ்லாமியர்களுக்கு 3 போக மீதி 26 இருக்குதுல்ல, அதுல எந்தெந்த ஜாதிக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குது வெள்ளை அறிக்கையா வெளியிடுங்க. வெள்ளை அறிக்கை வேணும். சமூக நீதி காக்கிற அரசு, சமூக நீதியை முக்கியத்துவம் கொடுக்கிற அரசுன்னு சொல்றீங்கல்ல, இப்ப எல்லா ஜாதிக்கும் சமூக நீதி, சமநீதி கிடைக்கணும் இல்ல? அப்போ ஒட்டுமொத்தமாக பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருக்கிற எல்லா சாதிகளுக்கும் சரியான இடஒதுக்கீடு கிடைக்கிறதா என்பதற்கு அரசு ஒரு வெள்ளை அறிக்கை வேண்டும், வெளியிட வேண்டும். அதே மாதிரி SCக்கு 18 விழுக்காடு இருக்கு.
அந்த இடஒதுக்கீட்டுல எவ்வளவு கிடைக்குதுன்னு ஒரு வெள்ளை அறிக்கை வேணும். இப்ப இந்த வெள்ளை அறிக்கை எல்லாம் கொடுத்தாதான் தமிழ்நாட்டில் சமூக நீதி இடஒதுக்கீடு சரியா பின்பற்றப்படுகிறது என்பது பொருளாகும். ஆகவே தமிழக அரசை நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வது, வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்த ஒரு வெள்ளை அறிக்கை எம்பிசியில, எம்பிசி 20 விழுக்காட்டுல வன்னியர்களுக்கு முக்கிய பதவிகள் குரூப் 1 குரூப் 2 எவ்வளவு கிடைச்சிருக்குது, இது ஒரு வெள்ளை அறிக்கை. அதே போல பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் பிசியில் இருக்கிற எல்லா சாதிகளுக்கும் எந்தெந்த அளவுக்கு கிடைச்சிருக்குதுன்னு ஒரு வெள்ளை அறிக்கை. எஸ்சி மக்கள் மத்தியில் இருக்கிற 18 விழுக்காட்டுல எவ்வளவு கிடைச்சிருக்குதுன்னு ஒரு வெள்ளை அறிக்கை. ஆக சமூக நீதி குறித்த வெள்ளை அறிக்கையை தமிழக அரசு உடனடியாக வெளியிட வேண்டும் என்று இன்று வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இதையெல்லாம் கண்டிச்சுதான் வெளிநடப்பணம் பேசணும். இது பேசுறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாரு. நாங்க கத்திக்கிட்டே இருந்தோம். சொல்லியிருக்கிறோம், வேண்டும் வேண்டும் வெள்ளை அறிக்கை வேண்டும், மிக பிற்படுத்தப்பட்டவர் பட்டியலுக்கான இடஒதுக்கீட்டுக்கு வெள்ளை அறிக்கை வேண்டும். பிசி பட்டியலில் இடம்பெற்றுள்ள எல்லா சாதிகளுக்கும் எவ்வளவு கிடைக்குது, பிசிக்கான வெள்ளை அறிக்கை வேண்டும். எஸ்சி பட்டியலுக்கான வெள்ளை அறிக்கை வேண்டும். சமூக நீதிக்கு ஒட்டுமொத்தமாக வெள்ளை அறிக்கை வேண்டும். இதே மாதிரிதான் இதே சட்டமன்றத்தில் நான் பேசி கலைஞர் அன்னைக்கு வெள்ளை அறிக்கை கொடுத்தார். சட்டமன்றத்தை தனியா கூட்டிய வரலாறு தமிழக சட்டமன்றத்திற்கு ஜி.கே. மணி தான் பேசினேன். இடஒதுக்கீட்டில் தமிழ்நாடு தான் வழிகாட்டுறதுன்னு சொல்றோம். ஆனா மிகப்பெரிய குளறுபடியும் கோளாறும் மோசடியும் நிறைந்த தமிழ்நாடு நான் பேசினேன். கலைஞர் கோவப்பட்டார், ஏத்துக்கிட்டு அப்புறம் என்ன செய்யணும்னாரு, இடஒதுக்கீடு பற்றி சமூக நீதி பற்றி விவாதிப்பதற்கு தனியா சட்டமன்றத்தை கூட்டுங்கன்னு சொன்னேன். நான் தான் சொன்னேன். அன்னைக்கு கலைஞர் தனியா சட்டமன்றத்தை கூட்டினார். பெரிய விவாதம் நடந்தது. இப்ப வெள்ளை அறிக்கை கேட்ட வெள்ளை அறிக்கை கொடுத்தாரு. அதுல மிக பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியல்ல 55,000 பேருக்கு கிடைக்கல. அது பேக்லாக் வேகன்சி, பின்னடைவு காலி பணியை நிரப்புங்கன்னு சொன்னோம். அது மாதிரி எஸ்சி மக்களுக்கு நிறைய கிடைக்கலங்கிறது அன்னைக்கு பின்னடைவு காலி பணியிடங்கள் நிரப்பணும்னு சொல்லிக்கிட்டு வெள்ளை அறிக்கை முதலமைச்சர் கலைஞர் கொடுத்தாரு அன்னைக்கு. அப்ப வெள்ளை அறிக்கையா கொடுங்க, அதை தான் இப்ப கேட்கறோம். இன்னைக்கு தனியா சட்டமன்றத்தை கூட்டி விவாதிச்சோம். நீங்க சட்டமன்றத்தை கூட்டி விவாதிக்க மாட்டீங்க. ஆனா வெள்ளை அறிக்கையா கொடுங்க. எம்பிசிக்கான வெள்ளை அறிக்கை, பிசிக்கான வெள்ளை அறிக்கை, எஸ்சிக்கான வெள்ளை அறிக்கை, இடஒதுக்கீடு எவ்வளவு கிடைச்சுன்னு கொடுக்கணும். இதுதான் பேசணும். அனுமதி எல்லாம் மறுத்துட்டாங்க. வெளிநடப்பு செய்திருக்கிறோம். இந்த சமூக நீதி இங்க இல்ல, அநீதி தான். சமூக அநீதியை போக்குவதற்காக தான் இந்த வெள்ளை அறிக்கை கேட்கணும். எல்லா சாதிகளுக்குமாக கேட்கணும். உடனே கொடுக்கணும். அதாவது நீங்க ஒரு 10 ஆண்டுகள் எடுத்துக்காங்க, போதுமானது. இந்த 10 ஆண்டுகளுக்குள் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும், இப்ப பிசின்னா பிசியில நாடார் இருக்கிறாங்க, நாயுடு இருக்கிறாங்க, முதலியார் இருக்கிறாங்க, செட்டியார் இருக்கிறாங்க, தேவர் இருக்கிறாங்க, முத்தரையர் இருக்கிறாங்க, இப்படி நிறைய சாதிகள் இருக்கு. பிசியில அப்ப எல்லா ஜாதிக்கும் போய் சேரணும் இல்ல? எவ்வளவு சேர்ந்துருக்கு யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியறது இல்லை. கண்மூடித்தனமா இருக்கிறோம். எல்லாருக்கும் போய் சேரணுமே. எம்பிசியில இன்னைக்கு 107, 108 ஜாதி, 115 ஜாதி, எவ்வளவுக்கு யார் யாருக்கு கிடைச்சிருக்குது தெரியட்டு வெளியில. அதுதானே சமூக நீதி, எல்லாருக்கும் தெரியும் தானே. எஸ்சி பட்டியல் அதே மாதிரி எஸ்சி பட்டியல் எடுங்க, யாருக்கு கிடைச்சிருக்குது கிடைக்கலன்னு உண்மை தெரியும். அமைச்சர் சிவசங்கரனுடைய பேச்சின் மூலமாக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். அப்படி 10.5 விழுக்காட்டுக்கு மேல வன்னியர்களுக்கு கிடைச்சிருக்குதுன்னு சொன்னா முக்கிய பதவிகள்ல நான் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்கிறேன், அரசியல் இருந்து ஒதுங்குகிறேன். அமைச்சர் சிவசங்கரன் ஒதுங்குவாரா? ஒதுங்க வேண்டும். நிரூபிக்கலன்னா இல்ல, அதாவது சும்மா கடைசியில பேசும் பொழுது 1 நிமிஷத்துல பேசணும்னு சொல்றாரு சபாநாயகர். இது எப்படி 1 நிமிஷத்துல சொல்ல முடியும்? நிறைய பிரச்சனைகள் பேசுறாலும் கூட இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனை நினைச்சு பாருங்க. என்ன சொல்றாங்கன்னா, சமூக நீதினு சொன்னாவே ஜாதி பிரச்சனைன்னு சொல்றாங்க. ஜாதியின் பெயரால் தான் இடஒதுக்கீடு. படிக்கிறதுக்கும் வேலைக்கு போறதுக்கும் ஜாதியின் பெயரால் இடஒதுக்கீடு. அப்ப ஜாதி பேசாம வேற எதை பேசுறது? அதுக்கு இடம் வேணுமா வேண்டாமா? நான் சொல்லனேன், வன்னியர்களுக்கு மட்டுமல்ல, மிக பிற்படுத்தப்பட்டவர் பட்டியலில் 20 விழுக்காட்டுல எந்தெந்த ஜாதிக்கு எவ்வளவு கிடைக்குது, பிசி பட்டியலில் இருக்கிற 30 விழுக்காடு இஸ்லாமியர் உட்பட எந்தெந்த ஜாதிக்கு எவ்வளவு கிடைக்குது,
எஸ்சி பட்டியல் 18 விழுக்காடு, எஸ்டியில 1, ஆக மொத்தம் 69 விழுக்காட்டுல எந்தெந்த சமுதாயத்திற்கு எந்தெந்த ஜாதிக்கு எவ்வளவு கிடைத்திருக்கிறது என்ற வெள்ளை அறிக்கை வேண்டும். இதுதான் இன்னைக்கு எல்லா ஜாதி மக்களும் எதிர்பார்க்கிறது. இது கிடைச்சதுனாவே அந்தந்த மக்களுக்கு சந்தோஷப்படுறவங்களும் உண்டு, ஆத்திரப்படுறவங்களும் உண்டு, கொந்தளிக்கிறவங்களும் ஏற்படும். அதுதான் சமூக நீதி சரியா பண்ணுங்கன்னு பாமக வலியுறுத்துறோம். அதை கண்டிச்சுதான் வெளிநடப்பு. ஆமா, இப்ப நல்ல கேள்வி கேட்டாரு. மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம், அதுக்கு பிறகு இடஒதுக்கீடுன்னு சொல்றாங்க. 1931 ஆங்கிலேயர் காலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதற்கு பிறகு மத்தியில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்தாது. மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. நீங்க பண்ணுங்க. கையில வெண்ணெயை வச்சுட்டு நெய்க்கு எதுக்கு அலையணும்? கையில வெண்ணெயை வச்சு நெய்க்கு அலைய வேண்டியது இல்லையே. இங்க மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிற ஏன் மத்திய அரசு வலியுறுத்தணும்? கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு? நமக்கு இருக்கிறத தெரியுதா உண்மை நிலைமை? இதுதான் நீங்களே எடுங்கன்னு சொல்றோம். எல்லா ஜாதிக்கும், வன்னியருக்கு மட்டும் சொல்லல, எல்லா சாதிக்கும். ஒவ்வொரு சாதி இப்போ நாடார் இருக்கிறாங்க, அல்லது நாயுடு இருக்கிறாங்க, தேவர் இருக்கிறாங்க, செட்டியார் இருக்கிறாங்க, முத்தரையர் இருக்கிறாங்க, கொங்கு வேளாள கவுண்டர் இருக்கிறாங்க. அவங்க சாதி எடுத்து அதுல நலிந்த பிரிவு யாருக்கு இருக்கிறாங்க, அவங்க மேம்பாட்டுக்கான திட்டங்களை வகுக்கணுமா வேண்டாமா? அப்பதானே அந்த சாதி முன்னேறும். அதான் எல்லா சாதிக்கும் அதுதான் கேட்கறோம். அதுதான் பீகார்ல பண்ணாங்க. பீகார்ல எடுத்ததை கொச்சப்படுத்துறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இப்படி கேட்கறாங்களேன்னு சொல்லி. உண்மையான சமூக நீதிங்க. நீங்க நினைச்சு பாருங்க. சமூக நீதி என்பதனுடைய பொருளை என்ன தெரியுமா? மனிதன் சேர்ந்து வாழக்கூடிய இந்த கூட்டத்திற்கு பெயர் சமூகம். இந்த மனித சமூகத்தில் அநீதி இருக்கிறது. என்ன அநீதி? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க வீடு, படிக்க இடம், வேலை வாய்ப்பு, இதெல்லாம் சரியா இல்லை. ஏற்றத்தாழ்வு இருக்கிறது, மேடு பள்ளங்கள் இருக்கிறது. அதை சமப்படுத்துவது, இந்த சமூகத்தில் இருக்கிற அநீதியை போக்குவது சமூக நீதி. அப்ப சமூக நீதி பிறப்பிடம்னு சொல்ற தமிழ்நாட்டுல சரியா இருக்கணுமா வேண்டாமா? சரியா இல்லையே. இதுதான் கலைஞர் காலத்திலையும் சொன்னேன். நீங்க கோவப்படாம அவர் கேட்டுக்கிட்டார், நானும் கோவப்படாம சொன்னேன். முதலமைச்சர் கலைஞர் அவர்களே, சமூக நீதியினுடைய பிறப்பிடம்னு சொல்றீங்க, ஆனா பட்டியலிட்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில தான் சமூக நீதியில் மிகப்பெரிய குளறுபடி இருக்கிறது, கோளாறு இருக்கிறது, மோசடி இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். எப்படி சொல்றீங்கன்னா, பக்கத்துல இருக்கிற கேரளா மாநிலத்துல பாருங்க, இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய சமுதாயங்கள்லாம் பிரிச்சிருக்கிறாங்க. ஈழவர் சமுதாயத்திற்கு 14 விழுக்காடு இடஒதுக்கீடு, லத்தீன் கிறிஸ்டியனுக்கு 12 விழுக்காடு இடஒதுக்கீடு, விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு 2 விழுக்காடு இடஒதுக்கீடு, நாடார் சமுதாயத்திற்கு 3 விழுக்காடு பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்குறாங்க. கேரளாவில் சாதியே இல்லைங்களா அவங்க பிரிச்சு கொடுக்குறாங்க. ஆந்திராவில் அப்படி இருக்குது, மற்ற மாநிலங்கள் அப்படி இருக்குது. அப்ப அது சமூக நீதி பிறப்பிடமா இருக்கிற தமிழ்நாட்டில் ஏன் அப்படி இருக்கக்கூடாது? ஏன் பிசி இடஒதுக்கீட்டை 26% முஸ்லீம் சேர்த்து 30 வச்சிருக்கிறீங்க? பல தொகுப்பா பிரிங்க, எல்லா ஜாதிக்கும் பரவலா போய் சேரும். இதுதான் கேட்கறோம் நாங்க. வன்னியருக்கும் கொடுங்க, எல்லா சமுதாயத்திற்கும் கொடுங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? புள்ளி வரத்தை வெளியிடுங்க, வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க. மத்திய அரசு எடுத்து சொல்ற சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழக அரசு எடுத்து சொல்றது எதுவும் வித்தியாசம் எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன். அதாவது மத்திய அரசு வெள்ளக்கார காலத்துல 1931 பிறகு இன்னைக்கு வரைக்கும் எடுக்கவே இல்லை. போய் வலியுறுத்துறதுல அவசியமே இல்லை. மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. நீங்க தான் சமூக நீதியில் அக்கறையுள்ள மாநிலம் அப்படின்னு அரசுன்னு சொல்ல நேரத்தில் நீங்க எடுங்க. ஏன் எடுக்க தயங்குறீங்க, தட்டி கழிக்கிறீங்க? இது சொல்றதுன்னா உங்களுக்கு தெரியும். வன்னியர் 10.5 இடஒதுக்கீடு அதிமுக ஆட்சி போன ஆட்சியில கொடுத்தது. ஆட்சி மாறிச்சு. இதுக்கு பிறகு திமுக ஆட்சியில கொடுக்குறேன்னு தானே சொன்னா. உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே எத்தனை கூட்டங்கள் நடத்தப்பட்டது, எத்தனை முறை முதலமைச்சரை பார்த்தோம். மருத்துவரையா பார்த்தினாரு, அன்புமணி பார்த்தாரு, நான் பார்த்தேன், எங்க குழு பார்த்தேன். அதிக தேர்வு அப்போ மதுரை நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிச்சு. அது எடுத்தாங்க தள்ளுபடி பண்ணிச்சு. உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்தது யார? மாநில அரசாங்கம் தானே. மேல்முறையீடு செஞ்சு நல்ல தீர்ப்பு வாங்கினாங்க. என்ன சொல்லிச்சு? மதுரை நீதிமன்றம் சொன்ன 7 தீர்ப்பை 6 தள்ளுபடி பண்ணிட்டு புள்ளி விவரங்கள் தரவுகள் அடிப்படையில வன்னியர்களுக்கு வழங்கலாம்னு நம்ம உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு. அதை பண்றதுக்காக தான் பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையம் தமிழக அரசு அமைத்தது. அது 3 மாசம் தான். இன்னைக்கு 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அறிக்கை வாங்கவே இல்லையே.
ஒரு காலம் கடத்துறது. இப்ப கடைசியில இவ்வளவு காலமா நடந்துட்டு நீங்க தட்டி கழிப்பதற்காக 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை தட்டி கழிப்பதற்காக இல்லை என்று சொல்வதற்காக இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. இது புதிய வேடம், புதிய நாடகம். சரி, முடிச்சுக்கலாம். நன்றி. ரொம்ப நேரம் சொல்லிட்டேன். இது உண்மை தெரியணும். எல்லா ஜாதிக்குமான வெள்ளை அறிக்கை கொடுங்க. நன்றி, வணக்கம்.